5 4 3 2 1 ஹாப்பி ஜனவரி 31 வந்தா தான சார் நியூ இயர் கொண்டாட முடியும். If I'm not wrong, scientifically. லாஸ்ட் வீடியோ போட்டு அதே டி-ஷர்ட். இப்பதான் 2024 ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சடா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. எப்படி போச்சு எப்படி ஓடுதுன்னே தெரியல. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா நியூ இயர் ரெசல்யூஷனை பற்றி இருக்க போதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை அது கிடையாது. இன்ஸ்டாவில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, போன வருஷம் இந்த வருஷம்னு சொல்லிட்டு ரீல்லாம் போடுவாங்க. ஸோ தனுஷ் ஒரு டைலாக் வச்சு. ஸோ அதே மாதிரி வந்து என் லைஃப்பில் போன வருஷம்லாம் எப்படிலாம் இருந்துச்சு, எந்த மாதிரிலாம் சூத்து அடிச்சிச்சு அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயரே நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன், அதை ஃபாலோ பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று கூட ஃபாலோ பண்ணவே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஒன்று கூட பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணலை. இந்த வட்டம் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் என் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த வட்டம் வந்து செயலில் காமிக்க போகிறேன். ஆமாம், எல்லாருனா மட்டும் கிழிச்செறிஞ்சிருவா இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து 3 பார்ட்டாக வந்து பிரிக்கலாம். ஜனவரி டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு டிசம்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஒரு குட் வைபோட கோ வித் ஃப்ளோன்ற மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்டார்டிங்கோட நல்ல ஒரு இதோட தான் ஆரம்பிச்சு. இவங்கள்ட்ட ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் வந்து சரியில்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் என் லைஃப்ல வந்து எல்லாமே நடந்தது. ஸோ செகண்ட் பார்ட்ல இருந்தா எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாம போனது. நீ நினைக்கலாம் OnePlus தானடா அப்படின்னு சொல்லி, அதுதான் இல்லை. நான் யூஸ் பண்ணது வந்து சாம்சங். ஸோ இது வரைக்கும் நான் கீழே போட்டது கிடையாது, தண்ணிக்குள்ள போட்டது கிடையாது, யாருக்கிட்டையும் பெருசாக கொடுத்தது கிடையாது. நல்லா பொத்தி பாதுகாத்த ஒரு செல்ஃபோனு, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டேன், யாருக்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேன், அது என்கிட்ட தான் இருக்கும், எப்பயுமே என்கிட்ட தான் இருக்கும், அது என்னை விட்டு தனியாக பிரிஞ்சது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி செல்ஃபோன் வந்து டிஸ்பிளே போச்சு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறப்ப எப்படிடா போச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா அது அப்படி தான் டிஸ்பிளே போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் அதை அவங்கள்ட்டே சொல்கிறேன், இந்த மாதிரி நான் கீழே போட்டது கிடையாது, நான் வந்து தண்ணிக்குள்ளேயும் போட்டது கிடையாது. ஸோ அது எப்படி டிஸ்பிளே போகும், மழையில் கூட நான் வெளியே கூட கொண்டு போக மாட்டேன், மழையில் கூட நான் கொண்டு போகிறதா இருந்தால் கூட உள்ள ஒரு கவர்லாம் வச்சு நல்லா டைட்டாக கட்டி பைக்குள்ளே வச்சு தான் கொண்டு போவேன், அப்படி இல்லையா வண்டிக்குள்ளே போட்டு தான் கொண்டு போவேன், அது எப்படி டிஸ்பிளே போகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப அது எங்களுக்கு தெரியல, ஆனால் டிஸ்பிளே வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து மொதல் ப்ராப்ளம் வருது. கீழையும் போடாம தண்ணிக்குள்ளேயும் போடாம மழையிலையும் நினையாம டிஸ்பிளே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மொதல் ப்ராப்ளம் வருது. அதான் என்னோட 2024 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் சுடுகாட்டுக்கு போன ப்ராப்ளம். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை பத்தி வீடியோ வேற போட்டிருந்தேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதான் என்னோட வாழ்க்கையோட செகண்ட் ப்ராப்ளம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் பண்ணது. இந்த சேனல் கிடையாது, இன்னொரு சேனல். அதுல வந்து ஒரு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் 7000 சப்ஸ்கிரைபர் சம்திங், ஒரு 5000 அதுக்கு மேலதான் இருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு மெயில் மட்டும் தான் வந்துருந்துச்சு, நீங்க யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு வந்து நீங்க எதிராக வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டெர்மினேட் வந்து பண்றாங்க. நான் அந்த மாதிரியான எந்த வீடியோஸும் போட்டது கிடையாது. இப்போ எப்படி நார்மலா ஜெனியூனா போட்டுக்கிறேன் அதே மாதிரி தான் அந்த இதுலயும் அந்த சேனலை வந்து போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மெயில் அனுப்பிடுவேன் நினைக்கிறேன். ஆமா 2 மெயில் அனுப்பியிருந்தேன். 2 மெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் சேனல் வந்து ரெக்கவர் ஆகி வருது. இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இதான் எனக்கு செகண்ட் பார்ட்ல நடந்த சூத்தடிக்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் இதுலதான் மூச்சு திணற அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி மாசம் அடி வாங்கினேன். ஸோ என்னோட வண்டி ஆக்சிடென்ட் கூட கிடையாது, முன்னாடி வந்து என்னோட இது உடஞ்சது, என்னது மக்காடு உடஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட். என் மேல தப்பே கிடையாது, நான் எந்த தப்புமே நான் பண்ணவே இல்லை. நான் வரல கரெக்டாக தான் போய்க்கிருக்கேன், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போய்க்கிருக்கேன். ஸோ நான் வந்து பெரிய வேலண்டினா ரோசி மாதிரி தான் ஓட்ட மாட்டேன், நார்மலான ஸ்பீடில் தான் போய்க்கிருக்கேன். ஸோ கரெக்டாக தான் போய்க்கிருக்கேன். அப்பதான் ஒரு பெருசு உள்ள வராப்ல, பெருசு இங்க வாங்கிட்டு வா, உன்னெல்லாம் யாரு வண்டி ஓட்ட சொன்னா, வெரி ராங் ப்ரோ, தாத்தா வராரு கதற விட்டா போறாருன்னு சொல்லிட்டு என்னை பதற விட்டு தான் போனாப்ல. அவர் வாட்ல ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துட்டாப்ல, வராப்ல. என்ன சொல்றது, அங்க யாராவது நின்னாங்களா, ஏதாவது வண்டி நின்னுச்சா, பள்ளம் இருக்கா, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, ஏதாவது இருக்கா? யாருமே இல்லாத இடத்துல எதுக்கு நீ பிரேக் அடிச்சு நிக்கிற, அதுவும் நடு ரோட்ல? ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, பள்ளம் கிடையாது, முன்னாடி காரு நிக்கல, எதுவுமே இல்ல, சம்பந்தப்பட்டே இல்லாம அங்க பிரேக் அடிச்சு நிக்கிறாப்ல நடு ரோட்ல. நான் பின்னாடி வந்தவன் நான் வந்து இடிச்சிட்டேன். இடிச்சு முன்னாடி இருக்கிற மக்காடு வந்து தெரிச்சு போச்சு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எக்ஸாக்டா சொல்லணும்னா
நான் வந்து இப்படி போய்க்கிருக்கேன், நான் வந்து இப்படி தான் போய்க்கிருக்கேன், இப்படி போய்க்கிருக்கேன். இவர் வந்து இங்கிட்ட இருந்து ஓவர் டேக் பண்ணிட்டு வராப்புல, ஓவர் டேக் பண்ணிட்டு வந்து இங்கே நிற்கிறாப்புல. கரெக்டாக கேப்பே இல்லாதனால வந்து இப்படி லைட்டாக இடிச்சாச்சு. ரொம்ப பெருசாக ரொம்ப ஸ்பீடில் வந்து இது பண்ணியிருந்தேன்னா மொத்தமாக பறந்துருக்க வேண்டியது. அன்னைக்கே அவர் வந்து டிக்கெட் வாங்கியிருப்பாப்புல. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் இல்லாதனால வந்து முன்னாடி மட்டும் லைட்டாக மட்டும் இடிச்சு வந்து நின்றுச்சு. அப்பயே வந்து என்னையை கவனிக்கவே இல்லை, அங்கிட்டு பேரக் தான் பார்த்துக்கிருக்காப்புல. என்னடா பார்க்குறான்னு சொல்லி பார்த்தா அங்கிட்ட ஏதோ மிச்சர் கடை போடுறதுக்கு. அதை பார்த்துக்கிட்டு நடு ரோட பிரேக் அடிச்சு நிற்கிறாப்புல. ஸோ அதில் வேற தம்பி பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வேற கேட்குறாப்புல. ஸோ அன்னைக்கு வந்து என் மேலே எந்த தப்புமே இல்லாமல் அந்த மக்காடு உடஞ்சி வீட்டில் வந்து வசவுனா வசவு, அந்த அளவு வசவு. அதோட இந்த மக்காடு பஞ்சாயத்து வந்து முடிச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் இல்லை, இதுக்கப்புறமும் தொடரும். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? என்னடா சீரியல் மாதிரி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் போயிருக்கு ஆப்பு பின்னாடி. ஸோ இப்போ வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு வருவோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தல, ஸோ அதோட கண்டினியூட்டி வந்து இப்போ இது வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவர் ஆனே ஒரு 2 monthsக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தல. இப்போ வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது அடுத்தவங்க கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து 3D போட்டிருக்கீங்க, அதனால வந்து நாங்கள் வந்து டிமானிட்டைஸ் பண்ணுறோன்ற மாதிரி வந்து ஒரு மெயில் வந்து வருது. நான் எதுவுமே பண்ணலையேடா, நான் யாரு கண்டென்ட் 3D போடலையே, என் கண்டென்ட் தானடா போட்டுக்கிருக்கேன். நான் அதுக்கப்புறம் மெயில் அனுப்பி பார்க்குறேன், வீடியோ அனுப்பி பார்க்குறேன், எது அனுப்பினாலும் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றீங்களா? நீங்க வந்து அடுத்தவங்க கண்டென்ட் வந்து நீங்க 3D போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மெயில் அனுப்பி டிமானிட்டைஸ் வந்து அந்த சேனல் வந்து பண்றாங்க. அதாவது காசு கிடைக்கிற வந்து நிறுத்தி விட்டார்கள். காசு வரல, காசு கிடைக்கிற மாதிரி இருந்த சேனல் அந்த ஒரு சேனல் தான். ஸோ அந்த ஒரு சேனல் வந்து மொத்தமா போச்சு. இப்போ வந்து இந்த சேனல்ல வந்து வீடியோ போட்டுக்கிறீங்க. இதோட அந்த யூடியூப் சேனலோட கதை வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு வருவோம். இப்போ வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ. இதாண்டா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அடி. அவங்க அப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட பர்சன் வந்து என் முதுகில் வந்து குத்தி விட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா உனக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து உனக்கு நடக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உன் லைஃப் வந்து மேம்படும். அதனால எவனையும் நம்பாதரா, எதையுமே நம்பாதரா, உன கூட நான் நம்ப மாட்டேன்டா. முடியலடா என்னால. ஸோ இப்போ வந்து அந்த மக்களோட கதை வந்து இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் வரல கரெக்டாக தான் போய்க்கிருக்கேன். அந்த சந்து வந்து பார்த்தீங்கன்னா 4-way ஸ்ட்ரீட்டு. ஸோ நான் வரல கரெக்டாக மெதுவாக போய்க்கிருக்கேன். ரேபிடோக்காரன் கீழே போட்டான், கொண்டு வந்து கொடுத்தான் பாரு. வண்டியில் இருக்கிற சைடில் இருக்கிற மொத்தமும் நெளிஞ்சிருச்சு. கால் வைக்கிற இடையெல்லாம் கண்ணி வெடி வச்சா என்னடா ஒண்ணு அப்படியே நஞ்சிருச்சு. இல்ல அந்த அளவுக்கு கிடையாது, அதுலயும் கொடுத்துட்டு ஒண்ணு சொன்னா, ஏன் புடு இவ்வளவு வேகமா வரீங்க? நான் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா வந்திருந்தேன், நீ இருந்திருக்க மாட்டேக்கண்ணா. இந்த 110 கிலோ வெயிட் தூக்க பெருசு கிடையாது. என் மேல எந்த தப்புமே கிடையாது. நான் வாட்ல கரெக்டா 7 6 அடிச்சு கிட்டத்தட்ட 30 தாண்டா வந்துருக்கேன். அந்த சந்தில எவனாவது 60 வருவானா, 60 80 வருவானா? இவன் வந்தேன் கொப்பை வீட்டு ரோடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 80 100 வாட்ல வர வந்து பறக்குறியான். 6 அடிக்கல, ஒன்னும் பண்ணல, ஒரு மயிரும் பண்ணல. அவன் வாட்ல வந்து அடிச்சு என்னைய பறக்க விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் பேசாம ஒரு ஆக்ஷன் கேமரா வச்சுட்டே தான்டா சுத்தி திரியணும் வண்டிக்கு முன்னாடி. ஹெல்மெட்ல மாட்டி வச்சிடணும்டா. எவன் இப்படிலாம் சுத்தி திரியிறான்னு சொல்லி. என் வண்டி சைடு ஃபுல்லா நெளிஞ்சிருச்சு. வண்டி சைடு அந்த மக்காடுலாம் தொண்டில அதெல்லாம் தொங்கிக்கு இருக்கு. சைடு அந்த சைடே ஃபுல்லா நெளிஞ்சிருச்சு. 32,000 இல்ல நான் வந்து ஸ்பீடா வந்திருந்தேன்னா கண்டிப்பா வந்து மாத்துக்கட்டுல அடிச்சு நேரத்துக்கு வண்டி எங்கிட்டாவது பறந்துருக்கும், நான் எங்கிட்டாவது விழுந்திருப்பேன். பட் ஆனா என்னன்னா அடிச்சு நான் அப்படி படுத்துட்டேன், வண்டி மேலே படுத்துட்டேன், வேற எதுவுமே இல்லை. அங்கிட்டு கூட தூக்கி கூட வீசல. ஸோ வண்டி மேலே படுத்தேன். அவன் வாட்டில் அப்படியே ஸ்டெம்பு அப்படி நிக்கிறான். அவனோட பர்சஞ்சருக்கு எதுவும் ஆகலை, அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே வண்டி அப்படியே லைட்டாக திருப்பி அப்படி நிற்கிறான். நான் வந்து இப்படி பொத்தலைக்கு படுத்து கிடைக்கேன். ஒரு 2 நிமிஷம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்னால் அப்சர்வே பண்ண முடியல. அப்படி அடி வாங்கி கீழே கிடக்கேன். எனக்கு காலில் செம்ம அடி, கை கால்லாம் செம்ம அடி, வீங்கிருச்சு. என்னால் நடக்க கூட முடியலடா. ஒரு வாரம் நடக்க முடியாம பாத்ரூம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன்டா. என்ன சொல்றது, முட்டியெல்லாம் மடக்கவே முடியல. ஸோ செம்ம அடி, வண்டி சைடு ஃபுல்லா நெளிஞ்சிருச்சு, மக்காடெல்லாம் உள்ள போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனே தான் எழுப்பி விட்டு வண்டியெல்லாம் எடுத்து நிப்பாட்டி வச்சுட்டு என்னை உட்கார வச்சுட்டு அவன் வண்டி எடுத்துட்டு வரட்டாமே டுருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ தடுமாறி வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை பார்த்துட்டு அவனை என்ன பண்ண நானே கான்சியஸ்ல இல்லை, இது அவனை என்ன பண்ண முடியும், அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன். அப்போ இருந்து அவங்க வந்து
தப்பு எல்லாம் ஓம் மேலதான்டா இருக்கும், நீ தாண்டா ஏதாவது பண்ணிட்டு வந்துருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து என்னையே தான் திருப்பி சந்தேகப்பட்டு திட்டிக்கு இருந்தாங்க. என்னடா என்ன வீட்லயே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுல வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒண்ணும் வேணாம், ஓகே. ஸோ ஒரு வாரம் வரைக்கும் கை கால் வந்து பயங்கர வலியுடன் என்னால் நடக்க முடியாமல் தூங்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டேன். இதோட அந்த பைக் ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள நிறைய இருக்குது. ஸோ இதான் என் வாழ்க்கையில மேஜரா நடந்த சூத்தடிகள். ஸோ இந்த வட்டம் உருப்படியா ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு காரியம். அதுக்கப்புறம் இஎம்ஐ அடைச்சிருக்கேன். மற்றபடி வேற எதுவுமே இந்த வருஷம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ என்னையை தான் போட்டு சிறப்பா செஞ்சுது. அது ஒன்றும் வேணாம், ஓகே. இன்னும் அடுத்த வருஷம் வந்து என்னென்ன ஒண்ண போதும். ஸோ பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். ரேண்ட் செய்யறதே ஒரு வழக்கமா வச்சிருக்கீடா. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காதுனாலும் இந்த வாழ்க்கை உன பரட்டி போட்டு ஓப்புண்டா. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. தூக்கத்துல பாக்குறப்ப கஞ்சா குடிக்க மாதிரி இருக்கடா, கண்ணெல்லாம் சுருங்கி.